Anybody can say that it's a great privilege for me. I just come from the Canada in spite of all the risk and preaching the gospel for you. Huh? Can anybody do that? நல்ல ஒரு கை தட்டிடலாமா? அந்த கை தட்டினது இவரை பத்தி நம்ம பின்னாடி பேக் பைட் பண்ணுவோம். நம்ம என்னது? ஆமா, பேக் பைட்னா என்னன்னா என்ன பண்ணணும்னா, பேக் பைட்னா மற்றவங்களுடைய நற்கிரியைகளை சொல்லணும். You have to tell something good about someone. Amen. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கணக்குல எழுதுறவங்கள. For each and every person there's an angel. Amen. Hallelujah. So we'll just give a message. எல்லாரும் கைகளை உயர்த்தி, I don't know from which background you are coming from, and I don't know the very needs of you. You just raise your hand and pray for him. Let the God fill him to give a right word, rhema word to the right person. பாருங்க, நீங்க அவர் கையை நீட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் கையை நீட்டி ஜெபம் பண்ணலாமா? Hallelujah, hallelujah. Lord, cover them with your presence, cover them with your word. Just we hear that man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of the Lord, which proceeds from the mouth of the Lord. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிறப்பான் என்று சொன்னீர. அப்பா, மகனே, நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள, உம்முடைய ஆவின் நிறைவுக்குள்ள நீ மூடி மறைத்து மகன் மூலமாய் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து வெட்டுகிறதா இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுவீராக. ஹalleluya. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு, நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி போக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மகனை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. எஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. அவர் தமிழை பிச்சு பண்றாரு, எனக்கு அசிங்கமா இருக்குது. நான் போய் உட்காந்துக்கிறேன். Could you everyone please stand up actually? எல்லாரும் கொஞ்சம் ஏஞ்சிக்கலாமா? Like a stretch little bit, right? Move like this. Just move. Breathe. Breathe, little bit, move. Leg, shake the leg, little bit. You can open. That's good. Very good. Very good. We pray. The Lord speak to us. Not human, not me. Lord, speak to us. We want to hear from you. Father, Holy Ghost, Jesus, speak to us. Amen. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீங்க? How many people really happy? You know, நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆஸ்கிங், என்னிடம் கேட்கிற கேள்விகளை நான் உங்களோட கேட்பேன். அதே போல உங்கள்கிட்டையும் இடையில கேள்வி கேட்பேன். ஓகே தானே? ஓகே. இந்த உலகத்தில், இந்த பூமியில் எது பெரிய ஜாப், பெரிய பதவி உலகத்தில்? வாட் இஸ் த வெரி மோஸ்ட் பவர்ஃபுல், பெரிய உயர்ந்த பதவி என்ன? ஓகே, சுவிசேஷம். ஆனால் நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லியே நொந்து நூலா போறீங்களே, அப்படி தெரியலையே. குட். ஓகே, அதுக்கு 50 மார்க்ஸாக போடலாம். 50 மார்க்ஸ் என்ன? 50 மார்க்ஸ் இருக்குது, 50 மார்க்ஸ் உண்டு. என்ன சொல்லுங்க, வேற என்ன பதில்? 50 மார்க்ஸ் சொல்லுங்க. That's Abdul, very good. அவருடைய ஜீவ புஸ்தகத்துல நம்மட பேர் இருக்கு. That's very good. Somebody, anyone, what is the
greatest job. That's correct. 50 marks. Yes, that's also very good. Very good. Very good. மார்க் 3:14 சொல்லுகிறது பாருங்க. ஆன்சர் 3:14. மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Wait. What? Why? என்னத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். The first job என்னத்துக்காக? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். தேவனோடு இருக்கவும். தேவனோடு இருக்கவும். அவரை போல ஆகவும். That's very important. The first commandment என்ன தெரியுமா? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அவரோடு இருக்கவும், அவரை போல ஆகவும், அவருடைய பலத்தினால், கிருபையினால், பரிசுத்த ஆவியினால் தான் நாங்கள் சாட்சியாக, அவர் எனக்குள்ள வாழ்ற சாட்சியினால உலகமெங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். The first part of it, second part failure. என்னண்டா உலகத்துல உள்ள விழுந்து போன பொல்லாத ஆவிகள், விழுந்து போன மனுஷர்கள் எங்களை ஈஸ்வா விழுத்திடுவாங்க. ஸோ முதலாவது நாங்கள் ஆண்டவரோடு இருக்கணும். அவருடைய சாய ரூபத்தில் வளர்ந்து கொண்டு அவரை போல் ஆக்கிக்கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சாட்சியின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் எனக்குள்ள இயேசு வாழுகின்ற சாட்சியினால் தான் பிரசங்கிக்கப்படும். It's not alone, not that I'm going to buy, I'm going to tell Jesus. No. That's அதனால ஆண்டவர் சொன்னாரு, அந்த அவர் மரித்து வைத்து பரலோகத்துக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஒரு இடமும் ப்ரீச் பண்ண போக வேண்டாம். எஸ், டோன்ட் ப்ரீச் எனிவேர். பட் என்ன சொன்னாரு? நீங்கள் பரிசுத்த ஆவி, உன்னதமான ஆவி பெற்றுக்கொள்ளும் வரை அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். Unless you receive the power from above, நீங்கள் பரத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமை உங்களுக்குள்ளே புதிய உள்ளத்தை கொடுத்து, புதிய வெளிச்சத்தை கொடுத்து, அவருடைய பிரமாணம் கற்பனை உள்ளத்தை எழுதப்பட்டு, அவருடைய சாயல் ரூபமும் அவருக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டு, அப்பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, தோமஸ் இந்தியாவுக்கு போ, பால் ரோமுக்கு போ, டர்க்கிக்கு போ என்று ஆவியானவர் சொல்லுவாரு. அப்படி போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை விட்டு. That is the greatest job. So first நாங்கள் அவரோடு இருக்கவும், அவரை போல ஏதேன் தோட்டத்தில் அவரை போல தான் நான் உருவாக்கப்பட்டேன். ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ள அவருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள புதிய சாயலை உருவாக்குறார், புதிய எண்ணத்தை உருவாக்குறார், புதிய விருப்பத்தை உண்டு, புதிய சந்தோஷத்தை உண்டு பண்றார். மனத சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இம்பாசிபிள் உண்டு பண்றார். எல்லா வல்லமைகளையும் விட, சிங்கத்தின் வல்லமையை விட, உலகத்துல எல்லா வல்லமையும் விட மிகுந்த ஒரு வல்லமையை உங்களுக்கு உருவாக்கும். பேதைகளை ஞானியாக்குவார், பலவீனங்களை பலவான்களாக்குவார். அவர் மரித்த மரணத்தை விட எழும்பி தாண்டி ஓடும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக உங்களோட செயல்படுவார். அந்த the power of resurrection, அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு அந்த சாட்சியாகத்தான் உலகம் எங்கும் அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி, நல்ல செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வருகை, அவருக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டி, அவரும் வேற, மணவாட்டியாகிய நீங்களும் அவரை போல, அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிக்கும்படியாக அவரை போல காணப்படுகிறது. That's our greatest job, the immortal. உட்காருங்க.
வெரி குட். இன்றைய தியானம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் Yes. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி Yes. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மமானான். பாருங்க, 2 இம்பார்ட்டன்ட் பகுதி இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஒன்று, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணில் இருந்து மற்ற எல்லாவற்றையும் டே 1 2 3 4 5 எல்லாம் உண்டாவதாக உண்டாயிட்டு எல்லாம் உண்டாக்குறாரு. ஆனால் மனுஷனை மட்டும் அப்படி சொல்லல, தான் உருவாக்கின பூமியில இறங்கி வாராரு. இறங்கி வந்தது மட்டும் இல்லை, குனிஞ்சு படி எடுத்து மண்ணை எடுக்கிறார். மண்ணை எடுக்கிறாரு. டேக் எ சாயில். எடுத்து என்ன செய்யறாரு? மண்ணிலால ஒரு மண் பொம்மையை செய்யறாரு. சரியா? மண்ணில உள்ள அதே இந்த கால்சியம், பொட்டாசியம், மேக்னீசியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின், அயன்ஸ் எல்லாமே எங்களோட உடம்புல காணப்படும். திருப்பியும் எங்களோட உடம்பு மண்ணுக்கு போகும் பொழுது மண்ணும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு, காற்றோடு காற்று சேர்வது போல, நெருப்போடு நெருப்பு சேர்வது போல, நீரோடு நீர் சேர்வது போல மண்ணோட மண்ணு சேர்ந்து காணப்படாமல் போயிடும். விஞ்ஞானிகள் ஆண்டவருடைய வார்த்தை உறுதியானது என்று உறுதிப்படுத்துகிறார். எங்களோட உடம்புல உள்ளதும் இங்கே உள்ளதும் சேர்ந்து. அதனால தான் நீங்கள் பிளட் டெஸ்ட், உங்களுக்கு அயன் இல்லை. என்ன அயன்? மண்ணில் உள்ள சாமான் தான், வெறும் புதுசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அது இல்லை, கால்சியம் இல்லை, பொட்டாசியம் இல்லை, இந்த மண்ணில் உள்ளதான். அதுக்காக மண்ணை சாப்பிட்றாதீங்க. சரி. ஆகவே மண் உருவாக்கப்படும் மண்ணான உடம்பு. அப்போ என்ன செய்யும்? மண்ணில் அந்த உருவாக்கப்படுகிற எங்களுக்கு என்ன, மண்ணின் மீது ரொம்ப பிடிப்பு, ஒரு ஆசை. எப்பயும் மண்ணால் உண்டு பண்ணப்பட்ட கார், மண்ணால் உண்டப்பட்ட வீடு, மண்ணில் வளர்ந்து வார மரத்தால் உண்டு பண்ண உடைகள், மண்ணால் உண்டு பண்ண பொண்ணு, நகைகள், ஆபரணங்கள், மண்ணின் மீது எங்களுக்கு ரொம்ப பிடிப்பு. ஆனால் மண்ணுக்கு நம் மீது ஒரு பிடிப்பு. இவர் எப்போ என்னிட்ட திரும்பி வருவாரு, அவரை பிடிச்சு கடிச்சு ஒவ்வொரு உறுப்பை சாப்பிட்டு என்னோடு அணைத்து கொள்ளவன் மண் பார்த்து கொண்டிருக்குது. மனுஷனுக்கு என்ன? மண்ணின் மீது ஒரு ஆசை. மண்ணுக்கு என்ன? மனிதன் மீது ஒரு ஆசை. 2 பேருக்கும் ஆசை தான். சரியா? ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டா மண் உங்களை சாப்பிட்டு. மண் பார்த்து கொண்டிருக்குதே, என்னுடைய நான் கொடுத்த கடன் கொடுத்த சாமான் சரக்கு இவர் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறார். காரில் போறார், என்னுடைய மண். வீட்டுக்கு உட்கார், என்னுடைய மண். பிளேன்ல பறக்க, என்னுடைய மண். இவர் மெத்தில படுத்து, என்னுடைய மண். எல்லாம் மண் பார்த்து கொண்டே இருக்குது. எப்போ வருவார், எப்போ அடங்குவார், பார்த்து கொண்டே இருக்குது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ள இன்னொரு சரக்கு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க? மண்ணுக்குள்ள இந்த மண்ணாக இருந்த ஒன்றும் இல்லை. என்ன? மண்ணுக்குள்ள விண்ணில் இருந்து, மண்ணுக்குள்ள இந்த மண்ணில் இருந்து தாழ்மையிலும் தாழ்மை, எளிமையிலும் எளிமை, தூசிலும் தூசி. தேவனை போல நீ தாழ்மையாக இருக்கும் பொழுதுதான், மண்ணை போல தாழ்மையா பொறுமையா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையின் மூலமாகத்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அவருடைய சத்தியத்தை நித்தியத்துக்கு நடக்க முடியும். ஆகவே நீ மனிதனை மண்ணாய் இருக்கிறாய், நீ தேவன் இல்லாவிட்டால் மண்ணுக்கு திரும்பி விடுகிறாய். அதை எச்சரித்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும், மண் எடுத்துக்கொண்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பகுதி மண் உள்ள இதுக்குள்ள விண்ணிலை இருந்து ஒரு பகுதி வருகிறது. என்ன? ஆண்டவருடைய அந்த 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 சோலார் சிஸ்டம், அந்த கேலக்சிஸ், அந்த மில்கி வேஸ், அதெல்லாம் தாண்டி பூச்சக்கரங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் தாண்டி அங்கே பரலோகத்தில் இருந்து அவங்க படைச்சு ஆண்டவர் நாட் ஓன்லி நான் மண்ணில் என்னுடைய ஜீவ சுவாசத்தை இந்த மண்ணுக்குள்ள நேரடியாக இறங்கி வந்து, நேரடியாக இறங்கி வந்து அவர் மண்ணுக்குள்ள என்ன செய்யாரு? பரமேஸ்வரன், பரம ஆத்துமா
என்னது? ஜீவ ஆத்துமாவை, ஜீவ சுவாசத்தை ஊதிய பொழுது மண்ணானது ஜீவ ஆத்துமா ஆனார். பரமேஸ்வரனும் ஜீவ ஆத்மாவும் பரம ஆத்மாவும் ஜீவ ஆத்மாவும் ஒன்றிப்பது, உறவு கொள்வதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கு குறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த பரமேஸ்வரன், பரமாத்மா, ஜீவாத்மா. பரமாத்மா கொடுத்த ஜீவ சுவாசம் எனக்குள் உங்களுக்குள் இருக்கு மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விலை. எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செயல்படும் என்று உங்களை விட்டு அந்த ஜீவ சுவாசம் எடுக்கப்படுதோ அன்றைக்கு நீங்க போச்சுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 12:7 வாசிக்கிறேன். 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. பாருங்க, what he telling? பாரு என்ன சொல்றாரு? முன்னிருந்த, எங்க மண் இருந்த லொகேஷன் அங்க, எங்க லொகேஷன் அங்க. இப்ப மெத்தையில, கட்டில, பிளேன்ல, கார்ல ஓடுது, பறக்குது. அது உண்மை இல்லை. என்ன செய்யுது? திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி இந்த மண் எங்க போகுது? போகுது. அப்ப டைம் எவ்வளவு? ஷார்ட் டைம், வெரி ஷார்ட், லிமிட்டட் டைம். ஆவி எங்க இருந்து வந்துச்சு? அண்ட சராசரங்களை தாண்டி, நேரங்களை தாண்டி, காலங்களை தாண்டி, யுகங்களை தாண்டி அண்ட சராசரங்களை படைத்து அசைத்து ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய ஆண்டவரிடமிருந்து சுவாசம் வந்தது. அந்த சுவாசம் அந்த மண்ணுக்குள்ள இருக்க மட்டும்தான் நம்மளுடைய ஆட்டம் ஓட்டம் எல்லாம். The one gone, we are gone. அது எப்படி பார்க்கலாம்? எப்படி பார்க்கலாம்? உங்களோட உடம்பு மண்ணெண்ணெய் வச்சு தான் மண்ணால் ஒன்று எடுக்கிறாரு, கண்ணால் தண்ணியை ஊற்றி இருப்பாரு, வனைகிறாரு, அப்படியே வசஞ்சு எடுக்கிறாரு, எடுத்தபடி என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை இந்த மண்ணுக்கு என்ன செய்கிறார்? அப்படி தான் ஊதி இருப்பார் ஆண்டவர். மண் என்ன அழகான கண்ணு, கண் பார்க்குது. இவன் கண்ணை திறக்கல. யார் திறந்திருப்பான்? யார் திறந்திருப்பான்? யார் திறந்தாரு? கண்ணை திறந்தாரு. இந்த கண் திறக்கப்பட ஆவி சுவாசம் போயிட்டுது. ஆதாம் திறக்கிறான். ஆதாம் திறக்கல. அவன் பார்க்கிற முதலாவது ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால என்னை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ உன்னுடைய பார்வையை விட்டு எடுத்து விடா நேசிப்பாயா? நீதான் நீ பார்க்கிற முதல் லவ், ஃபர்ஸ்ட் லவ். நான் தான் அந்த வேற ஒருத்தரும் இல்லை. கண்ணை திறக்கும். ஆண்டவர் நிற்கிறார். First eyesight, first sight, the first touch, God only. அவன் முதல் பேச்சு ஆண்டவரோட தான். அதுதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எழும்பும் பொழுது, கண்ணை திறக்கும் பொழுது என்ன செய்யணும்? நாட் ஜெபம். அவரோட பார்க்க வேணும், பேச வேணும், தொட வேணும், உணர வேணும், உறவாட வேணும். இட்ஸ் த ரியல் ஃபாதர். அவரை அவங்களுக்கு கண்ணை கொடுத்தவர், மனதை கொடுத்தவர், சிந்தையை கொடுத்தவர். அதுதான் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும். நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் லவ். நோ அதர் காட் பிஃபோர் மீ. எங்க கண்ணத்தை நான் தான் அந்த சுவாசத்தை கொடுத்தது. நான் தான் அந்த மண்ணை உண்டு பண்ணது. மண்ணிலிருந்து உருவாக்கிய நான் தான் ஃபர்ஸ்ட் லவ். அதுதான். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? ஏவாளை அப்படி செய்யறாரு. ஏவாள் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது பார்த்தது யாரு? முதலாவது யாரு? யாரு பார்த்தது? ஏவாள் கண்ணை திறந்து பார்க்கிறார். யாரை பார்த்துருந்தா? நோ. அப்படியே கண்ணை காட்டிக்கொண்டு வந்து, ஓவாளே கண்ணை திறக்காதே, ஓவாளே கண்ணை திறக்காதே, அப்படி கொண்டே காட்ட போகிறேன், குருடனாக நீ குருட்டியாக வா. அப்படி பிடிச்சு கொண்டு வந்து, ஏவாளே இப்பொழுது கண்ணை திற அப்படி சொன்னார. என்ன சொன்னார்? ஏவாளை எங்க கண்ணை நினைச்சிருப்பார்? தேவாள் யாரை பார்த்துருப்பா? முதல் கர்த்தரை தான் பார்த்திருப்பா.
ஏவாளுக்கும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு? இயேசுதான். ஆதாமுக்கும் இயேசு முதன்மையா இருந்து ஏவாளுக்கும் இயேசு முதன்மையா இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம், அந்த உறவு நித்தியத்துக்கு கொண்டு போகும். The first love, no other way. 10 கட்டளை, no other God before me. First love, no second love. இப்போ பாருங்க எப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது 2 சரக்கு இருக்குது. ஒன்று என்ன? மண்ணை நோக்கி இழுத்து கொண்டு இருக்கும். மண்ணான காரியங்கள், மண்ணான ஆசைகள், மண்ணான வீணா போன என்ன ஆவல்கள், என்ன பொருள், பண்டம், நகை, பொருள் இழுத்து கொண்டே இருக்கு. பாவ காரியங்கள் இழுத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை பயணப்படும். ஆனால் ஆண்டவர் விசுவாசம் என்ன செய்திருக்கும்? விண்ணை நோக்கி இழுத்து கொண்டிருக்கும். விண்ணை நோக்கி இழுத்து கொண்டிருக்கும். அப்போ எதுக்கு சாப்பாடு போடுறோமோ அந்த மனுஷன் பலமான கீழே உள்ளதை வச்சுக்கொள்ளும். சிக்கன் வச்சுக்கொள்ளும். சிக்கன் மண்ணை வச்சுக்கொள்ளும். மேலே உள்ளது வந்து கழுகு, ஈகிள் வச்சுக்கொள்ளும். இன்னைக்கு சிக்கனுக்கு சாப்பாடை போட்டால் சிக்கன் கொக்கோன்னு நிறைய கொழுந்து வளரும். அது பறக்கவே பறக்காது. பறந்து துள்ளி பார்க்கும் கீழே விழுந்துடும். அதோட வாழ்க்கை வெட்டி போட்டு சட்டிகளை போய் நீங்கள் பிரியாணியாகி சாப்பிட்டுருவீங்க. அங்கே போயிடும். அதில் ஆனால் கழுகுக்கு சாப்பாடை போட்டால் என்ன செய்யும்? கழுகு உயர எங்கே போகும்? அதெல்லாம் தாண்டி விண்ணை நோக்கி பறக்கும். அப்போ எதுக்கு சாப்பாடை போட்டு பார்ப்போம். 2க்கு எப்படி சாப்பாடு போடலாம் பார்ப்போம். மண்ணுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, ஆதியாகமம் 1:29. இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. இது சாப்பாடு, ஒரிஜினல் சாப்பாடு. பாவத்துக்கு முன்பா ஒரிஜினல் சாப்பாடு என்னன்னு சொன்னா நிறைய இலக்கறி வகைகள், பழ வகைகள், தானியங்கள், பச்சை காய்கறிகள். அது சாப்பிடும் பொழுது ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் உங்களுக்குள்ளே நடக்கும். ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான ஆன்மா, ஆவி வளர முடியும், ஜெபிக்க முடியும், சாட்சியாக இருக்க முடியும், தேவனுக்கு சாட்சியாக எல்லாவிடம் கொண்டு போய் அன்பு செய்ய முடியும், அவரை தேட முடியும், அவர் சத்தம் கேட்க முடியும். சித்தத்தை என்ன சாப்பிடணும் நிறைய. அதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். இப்போ ஒரு காரை ஒரு ஏரோப்ளைனை உருவாக்கும் பொழுது நாங்கள் ஏரோப்ளைனுக்கு டீசலை போட மாட்டோம். என்னத்தை போடுவோம்? சூப்பர் பெட்ரோல். அதுபோல தான் இந்த உடம்புக்கு நாங்கள் சாப்பிட வேண்டிய என்ன? நிறைய காய், கறி, தானியங்கள் சாப்பிடும் பொழுது கொலஸ்ட்ரால் வராது, டயபெட்டிக் வராது, ஹைப்பர் டென்ஷன் வராது, பிபி வராது, இந்த தொக்கு, தடிப்பு, பெருமன் எல்லாம் வராது, வண்டனார் குண்டனார் வராது. மத்திய பிரதேசம் தெரியாதா? மத்திய பிரதேசம் வராது. அப்ப மத்திய பிரதேசம் போயிடாதீங்க, வேணாது, பெரிய கஷ்டம் கொண்டு வராது. அப்ப உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வராது, மலச்சிக்கல் வராது, சலச்சிக்கல் வராது, தலையிடி வராது. நல்ல நீங்க மான்காலை போல ஓடுவீங்க. என்ன? ஆண்டவரை தேடும்படி ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் உங்களை தேடி ஓடி வரும். இது என்னுடையது இல்லை, அவர் படைச்சவர் சொல்றாரு. இந்த பிளேனுக்கு, இந்த காருக்கு, இந்த பெட்ரோலா நீங்க போடணும். சும்மா டீசலை நீங்க என்ன பேர் கிருஷ்ணா ஆயிலா அதெல்லாம் போட்டுறாதீங்க. இல்லை நாங்கள் ப்ரே பண்ணி போடுவோம். ப்ரே பண்ணி போட்டு பாருங்க என்ன நடக்கும். இல்லை நாங்கள் ப்ரே பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும். அப்படியா? கொலஸ்ட்ரால் வந்து அந்த 4 கொலஸ்ட்ரால், அந்த டயபெட்டிக் நான் வரும்பொழுது 5 பெண்களை கொண்டு வரும். 5 பெண்கள். கண்ணம்மா, சின்னம்மா, தோலம்மா, இதயம்மா. என்ன கண்ணம்மா? இந்த கண்ணம்மா என்ன செய்வாங்க? 5 பெண்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டிடுவாங்க. கட்டி எங்கே கொண்டு வருவாங்க? கல்லறை மட்டும் கொண்டு வருவாங்க. என்ன கண்ணம்மா என்ன செய்வா? இந்த சுகர் வந்துட்டா கண்ணம்மா கண் பார்வை மங்கும், டிம் அடிக்கும். சரியா? பிறகு இதயம்மா என்ன செய்வா? இருதயம் அடைச்சு இடிக்கும், டுக்கு டுக்கு டுக்குன்னு இடிக்கும்.
எங்க நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் வந்துட்டேன், உன்னை அங்க கொண்டு போக மாட்டேன். புறையிட்ட கொண்டு வர மாட்டேங்க. என்ன வருவோமா, கிட்னி அம்மா வந்துடுவா. என்ன செய்வா, கிட்னி படிப்படியாக செயலை இழக்கும். பிறகு தோளம்மா, உங்களோட அழகான தோல் மங்கி மங்கி மங்களாக போகும். அது மட்டுமல்ல, என்ன ஃபேட்டம்மா, கொழுப்பு அங்க இங்க மத்திய பிரதேசம் அந்த எல்லாம் படிப்பு பிடிப்பெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு நடக்கும். அந்த அம்மா அவங்களை என்ன செய்ய விட மாட்டா. அடே நான் வந்துட்டேன், கட்டிட்ட உன்னை கல்லறைக்கு கொண்டு போயிடுவேன். ஆண்டவர் சொல்ற, என்னம்மா என் மக்கள் சங்காரமாக அறியாமை. நான் தானே சொன்னேன் இது சாப்பிடு, எதை விதைக்கிறாயோ அவன். நாங்க ஆண்டவர் இதுதான் சாப்பாடு, நமக்கு நிறைய சாப்பிடுங்க. 90% அது பழங்கள தானியங்கள் இலக்கறிகள் சாப்பிடுங்க. தானியல் சாப்பிட்டு பார்த்தா சவால் விட்டான். அங்க போய் எப்படி காணப்பட்டான், அவருடைய முகம் எப்படி காணப்பட்டுச்சு, புத்தி எப்படி காணப்பட்டுச்சு, 10 மடங்கு ஞானமா காணப்பட்டுச்சு. எஸ், நீங்க அங்க டாக்டர் கிட்ட போய், டாக்டர் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா, சுகர் இருக்குதா, அது என்னத்துக்கு வேஸ்ட் மணியை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். சீசன் எல்லா பழங்களும் சாப்பிடுங்க. மாம்பழம், ஆரஞ்சு, அந்த பழம் இந்த பழம் இல்லை கறி மரம் எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. தானியலை போல வருவீங்க. யாருக்கு விருப்பம் தானியல் போல அழகாக புஷ்டியாக ஆரோக்கியமாக? இதனால அது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏதேன் தோட்டத்துல உடலுக்கு நதியை ஓட வர்றாரு. என்ன நதியை ஓட வர்றாரு? எத்தனை நதி? 4 நதி. அந்த நதியை எப்படி என்ன நதி ஓட வர்றாரு? தண்ணியோட. இந்த உடம்பு 70 தொடக்கம் 60% தண்ணியால் ஆக்கப்பட்டது. இந்த ரத்தம் 99% வாட்டரால் உருவாக்கப்பட்டது. எங்களோட மூளை தண்ணிக்கெல்லாம் மிதந்து கொண்டு இருக்குது. எங்களோட கண் தண்ணிக்கெல்லாம் துடிக்குது. நாவு தண்ணிக்கெல்லாம் அசையுது. என்னுடைய ரத்த ஓட்டம் தண்ணிக்கு, ஜாயின்ட் தண்ணிக்கு நடக்குது. குழந்தை தண்ணிக்கெல்லாம் வளருது. என்னுடைய சாப்பாடு தண்ணியோட சேர்த்துதான் அது சமீபாடு அடையுது. என்னுடைய கழிவு தண்ணியால வெளியில போகுது. என்னுடைய காற்று தண்ணியோடு சேர்ந்தா உள்ளுக்குள்ள போய் வெளியில வருது. ஆகவே எங்களோட தண்ணி ஆண்டவருக்கு ஞானத்தினால தெரியும். பூமியில 3/2 பகுதியை தண்ணியால நிரப்பி போட்டார். அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் நிரப்பி போட்டார். அது மட்டும் இல்லை, எங்களோட உடம்ப கூடி 60 to 70% தண்ணியால் நிரப்பி போட்டார். ஆகவே என்ன செய்யலாம், நதியை ஓட வர்றாரு. என்ன, நீ தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். தண்ணி குடிக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் ஓடி. அப்படி இருக்கும். நல்லா ஜெபிக்கலாம், ஆண்டவரோட வார்த்தையை படிக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நல்லா தூங்கலாம், சாட்சியாக வாழலாம், சத்தம் கேட்கலாம், சித்தம் செய்யலாம். அப்படி என்ன செய்யலாம்? எனது உடல் ஆண்டவருடைய ஆலயம். ஒருவன் அதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நான் தண்ணி குடிக்க மாட்டேன், கொக்கோலா குடிப்பேன், ஃபேண்டாலா குடிப்பேன். அப்படி சொன்ன ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல 4 நதிகளை, கொக்கோலா நதிகள் உண்டாவதாக, பெப்சி உண்டாவதாக. அப்படி செய்யல, தண்ணி தான் வைக்கிறாரு. தண்ணி குடிச்சு பாருங்க, ஒரு ஆரோக்கிய வாழ்வு, ஆனந்த வாழ்வு, உங்களுடைய எல்லா ரத்த ஓட்டம் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இது மஸ்ட். இது அடிப்படை செய்யுங்க. எத்தனையோ வியாதிகளுக்கு நீங்க டாக்டர்கிட்ட வீணாக போக வேண்டிய அவசியம். அதை தண்ணி கொடுங்க. 3வது காரியம், ஆதாம் என்ன செய்யறாரு? உடல் காரியத்தை என்ன செய்யறாரு? நாங்க சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பிட்டு இருக்கிறது இல்லை. நீ நாங்க தோட்டத்தை பராமரிக்கவும் பண்படுத்தவும் அசைய என்ன அசைய வேணும். உடம்புல எத்தனை எலும்பு இருக்குது? எத்தனை எலும்பு இருக்குது? எத்தனை எலும்பு? எஸ், 216 எலும்புகள். எத்தனை தசை இருக்குது? எல்லாம் தெரியும். நீங்க பெரிய கட்டி இன்டெலிஜென்ட் பீப்புள். எத்தனை தசை இருக்குது? 600 தசை இருக்குது. 600 தசை இருக்குது. எத்தனை நாடி நாளம் இருக்குது? இவ்வளவு நாடி நாளம். இந்த பூமியினுடைய போல ஒவ்வொரு நாடி நாளங்களை ஜாயின் பண்ணி விட்டா பூமியினுடைய 2.5 மடங்கு சுத்தி வரத்தக்க நாடி நாளம். நைல் நதியை விட, அமேசான் நதியை விட நீளமான நதி உங்களுக்குள்ள எனக்குள்ள இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த
மத்திய உடலுக்கு என்ன செய்யணும்? நீங்க உடற்பயிற்சி செய்ய வேணும், நடக்க வேணும். உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யக்கூடாது. அப்ப ஓடும் பொழுது, நடக்கும் பொழுது, பார்க்கும்போது, பராமரிப்பு பண்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய உடம்பு அசைஞ்சு, இந்த கொழுப்புகள் எல்லாம் ஓடி அசைஞ்சு, எல்லா சிஸ்டம் எல்லாம் ஓடி ஆரோக்கிய வாழும், ஆனந்த வாழும் பெறும் பொழுதுதான் ஆண்டவரோட உறவாடவும், சத்தம் கேட்கவும், சித்தம் செய்யவும், ஜெபிக்கவும், சாட்சியாயிருக்கவும், அவரோடு நடக்கவும் உங்களுக்கு உதவி செய்யும். This is the basic. அது மட்டுமல்ல, நீங்க நல்ல நித்திரைக்கு போகும்போது 6 hours இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட நித்திரை பண்ண ஆண்டவரே அந்த சன்லைட்டை ஆஃப் பண்றாரு. என்ன இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் நித்திரை கொள்ள வேணும், படுக்க வேணும். பிறகு ஆன் பண்ணுவேன், இப்பொழுது நம்ம எழும்ப வேணும். அதை மீறி நீங்களோ எதை ப்ராப்ளம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமாதானம், அவருடைய முகத்தை பார்த்து பாருபடி, அவருடைய சமாதானம் சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட சமாதானம் மனதை ஆள வேண்டும். அவரோடு இருக்கும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்வு, ஆனந்த வாழ்வு, ஆண்டவருடைய நாள் வரை மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக ஓடும். இது உடலுக்குரிய பயிற்சி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் 2 சாப்பாடு இருக்கு. ஒன்று அப்பத்தினால் மட்டுமல்ல, அப்ப அப்பமும் தேவை. எப்படியான அப்பம்? ஏதேன் தோட்டத்து உணவு வகைகள், ஏதேன் தோட்டத்து தண்ணி வகைகள், ஏதேன் தோட்டத்து அந்த உடற்பயிற்சி, ஏதேன் தோட்டத்தில் நித்து ரெஸ்டிங், ஏதேன் தோட்ட சுத்தமான காற்று அங்கே காணப்படும், ஏதேன் தோட்டம் அங்களுடைய ஆறுதல், தேவனுடைய உறவு, ஐக்கியங்கள். அப்பொழுது இது பூமிக்குரிய உடலுக்குரிய உணவு. அக்ரி? ஒத்துக்கொள்றீங்களா? இது மண்ணுக்குரிய உணவு. அப்ப ஆரோக்கியம். விண்ணுக்குரிய உணவு என்ன? அப்பத்தினால் மட்டுமல்ல, புட்டு இடியப்பத்தினால், தோசை மட்டுமல்ல, மனுஷன் வாயிலிருந்து பிழைப்பான். விண்ணுக்குரிய உணவு என்ன? விண்ணுக்குரிய உணவு ஆவியானவர் ஜீவசுவாசத்தை கொடுத்தபடியினால என்ன கொடுக்குவான்? விண்ணுக்குரிய உணவு ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். அந்த வார்த்தை நீங்க எப்படி 3 நேரம் 4 நேரம் எல்லாம் மூக்கு முட்டை போட்டு பிடிக்கிறீங்களோ, அதே போல நீங்க அந்த உள்ளான மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு இரவும் பாலும் நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை தியானிக்கவன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவன், அதில் வளர வேணும். அந்த பரிசுத்த ஆவியை ஒன்றிக்கவன், அவர் உங்களோட சாயல் ஒப்பகம் மாற்றவன், உங்களோட மனம் சிந்தனை புதிதாக வேண்டும், அவருடைய சிந்தை உங்களோட சிந்தை ஒன்றாக வேண்டும். அப்படியா இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆரோக்கியமான உடல், அழகான கண்கள், முகிந்த புன்சிரிப்பு, முகத்திலே புன்னகை, இருதயத்திலே திடம், நடையிலே மிடுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அமேசிங். என்ன செய்வாரு? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அற்புதமாக ஒரு பலசாலியா கழுதை போல நீங்க வளர தொடங்கினீங்க. அப்படி என்ன நடக்கும்? இங்க பாருங்க, எங்களோட வாழ்க்கை இது செய்யாம அப்படி இருக்கு. உங்களோட வாழ்க்கை எப்பொழுதும் நாங்க பூமியை விட்டு போய்விடலாம். எப்பொழுதும் எப்படி? நாங்க one breath away from this world to next world. one breath. எங்கட உள்ளுக்குள்ள போன காற்று வெளியில வரணும்னு போயிட்டோம். இல்ல ரோட்ல போய் தட்டிட்டா போயிட்டோம், இல்ல கரண்ட் அடிச்சுட்டா போயிட்டோம், அல்லது தனதா போயிட்டோம். one breath. இப்படி இருக்கும்போது திடீரென்று போயிடும். நான் மரணத்தோட பின்னிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியால நடத்தப்பட வேண்டும். உன்னுடைய மண்ணுக்குரிய மனுஷனை விண்ணுக்குரிய மனுஷன் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணுக்குரிய மனுஷன் கீழ்ப்படிஞ்சு விண்ணுக்குரியவனாக நடத்தப்படுகின்றானோ அவன் தேவனின் பிள்ளை எனப்படுவான். ரோமர் 8:14 வாசம். மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள். ரெண்டு பகுதி என்ன? மண்ணான மனுஷன்படி கூட நல்லா சாப்பிட்டு, சாப்பாடு ராமன் மேல சாப்பிட்டு நல்லா போனா என்ன செய்வீங்க? கும்பகர்ணன் மாதிரி நித்திர கொண்டு அப்படி என்ன நடப்பீங்க? சாவீர்கள். ஆண்டவர் சொல்றார், பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த ஆண்டவருடைய சுபாவத்தை விட்டு விலகி போனா நீங்க சாவீங்க. ஆவி, பரிசுத்த ஆவி, ஜீவசுவாசத்தினாலே, அவர்கள் ஜீவசுவாசம் பரிசுத்தாவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அதை நாங்கள் அழிக்க, அது ஆளுக செய்யவன் செய்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எஸ், அவர்கள் தேவனுடைய
இவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவருடைய பார்வையில் கோயிலுக்கு வர எல்லாரும் இல்லை, பாட்டு படிக்கிற எல்லாரும் இல்லை, பிரசங்கம் பண்ற எல்லாரும் இல்லை, சுவிசேஷம் சொல்ற எல்லாரும் இல்லை. தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில அந்தரங்க நேரத்துல இரவும் பகலும் 2 மனுஷனும் இருப்பான். அதாவது சிக்கனும் இருக்கும், ஈகிளும் இருக்கும். சிக்கனண்டா பூமிக்குரிய மனுஷன், ஈகிளண்டா விண்ணுக்குரிய மனுஷன். எதுக்கு சாப்பாடு போடுறீங்களோ அந்த மனுஷன் வளருவான். அப்ப இது ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் தேவன் வந்து தியானமாயிருக்கும், பிரியமாயிருக்கும், அதுக்கு சாப்பாடை போடும், புஷ்டியாயிருக்கும். அந்த ஆவிக்குரிய மனுஷன், விண்ணுக்குரிய மனுஷன் தான் மண்ணுக்குரிய மனுஷனை நடத்தவே. தென் அண்ணன் சொல்றாரு, அவர் என்னுடைய பிள்ளை. அப்படி செய்யற என்ன நடக்கும்? இப்படி இருக்குமா திடீர்னு என்ன நடக்கும்? இந்த பாடி அப்படியே என்ன செய்யும்? அப்படியே கலர் மாறிடும். நீங்க நல்ல சிகப்பா இருந்திருக்கீங்க, மூக்கு முடியமா இருந்திருக்கீங்க, இந்த கலர் எல்லாம் இப்படி போய் பிஞ்சு கலர் மாறும். பிறகு மனம் எடுக்க தொடங்கும். கலரும் மாற பிணமும் அந்த அந்த மனமும் எடுக்க உங்களோட அன்புக்குரிய யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. மண் சொல்லும், இது என்னுடைய சாமான், என்னுடைய சரக்கு, என்னோட குழு, நான் அவரை பிடிச்சு கடிச்சு ஒவ்வொரு சாமான சாப்பிட போறேன், அவர் தின்ன போறேன். குடு நீங்க ஒரு வழி இல்லாம அவர் மண்ணுக்கு போடுற மண் சாப்பிட்டு முடிச்சிடும். அதெல்லாம் வாழ்க்கை. நாங்க வந்து இந்த விண்ணான மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு, இரவும் பகலும் அந்த உள்ளான எவன் ஒருவன் ஆவியில் நடத்தப்படுகின்றானோ, ஆவியால் நடத்தப்படும் என்ன நடக்கும்? சகல சத்தியத்தினுடன் நடத்துவாரு. சகல சத்தியத்தை நடத்தும் ஒரு சத்தியம், சகல சத்தியம் வெளிப்பாடு தொடக்கம், ஆவியானவன் தொடக்கம் வெளிப்பாடு. ஆவியானவன் வரும் பொழுது சகல சத்தியத்தினுடன் நடத்துவார். சத்தியத்தை நடத்தும் பொழுது அவர் தனது கனிகளை உருவாக்குவார். கனிகள் என்றா என்ன? அவனுடைய சாயல், இழந்து போன சாயல், அவருடைய சாயல் ரூபத்துக்கு ஒப்பாகும் பொழுது நானும் அவரும் அவரோடு நடக்கிற இந்த ஈகளை போல, அந்த அந்த என்ன பேர், பறக்கிற என்ன பேர், கழுகை போல நாங்கள் பறக்க மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து சொல்கின்ற வல்லமை உண்டாகும். அப்படி அவர் எனக்குள் செயற்படும் பொழுது என்னில் வாழ்வதை நான் அல்ல, அவரே வாழுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு மண்ணில் இருந்து விண்ணை நோக்கி ராக்கெட்டுக்குள்ளே போல புறப்படுவோம். அவ்விதமாக நடக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ ஜீவத்தை பெற்றுக் கொள்ளுவான், ஆலயத்தின் தூணாவிடுவான். அவனை மரணம் சேதப்படுத்துவதில்லை. அவனுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும், கிரவுன் கொடுக்கப்படும். கிரவுன் அண்ட் த்ரோன், ஐ லைக் இட். கிரவுன், கிரவுன் அண்ட் த்ரோன் கொடுக்கப்படும். அவரோடு மரணத்தில் தாண்டி, கல்லறையை தாண்டி இந்த உடம்பை மண்ணில் போட்டுட்டு, மண்ணுக்கு சாப்பிடா, ஓகே மண்ணில் சாப்பிடு போட்டுட்டு அவற்ற உடம்பை வச்சு எடுத்து கொண்டு போக வேண்டியது. கடைசியாக வாசிங்க 1 கொரிந்தியர் 15:50 தொடக்கம். சகோதரரே, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. எஸ், எங்களுடைய மாம்ச அறிவு, புத்தி, ஞானம் தேவராட்சியத்தை பிரவேசிக்காது, முடியாது. அவராக அந்த பரிசுத்த ஆவியினால தாழ்மை உள்ள நொறுங்குண்ட ஆவியில நறுங்குண்ட உள்ளங்களுக்கு தந்த வெளிச்சத்தை கொடுக்க போறார். அதுக்கு முன்ன அவர் வசனம் கொண்டு வாசிங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். தொடர்ச்சியை வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரகசியம் வந்து இந்த பூமியில் உள்ள ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் புரிய போறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய தாழ்மையும் கீழ்ப்படியும் உள்ள பேதையான மக்களுக்கு ஆவியானவர் கண் காணவில்லை, காதலை எழும்ப கேட்கவில்லை, பூமியின் காதல் கேட்கவில்லை, மனித உள்ளங்களில் எழும்பாத காரியம் உங்களை வெளிப்படுத்தி நித்தியத்துக்கு பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நித்தியத்தின் அன்பினாலும் உங்களுக்கு ஆயத்தப்படும் ஆரோக்கியமாலும் ஆனந்த வாழ்வும் தொடரும். அந்த வேலை வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஆண்டு சொல்லுவார், நீ உன்னுடைய சாஃப்ட்வேர் உள்ளான மனுஷனை என்னோடு என் மூலமாக ஆயத்தப்படுத்தி விட்டார். மகனே, come, I go and get a star and superstar.
மெகா ஸ்டார், ஷைனிங் ஸ்டார், புதிய உடலை கொடுக்க போறேன். இந்த உடம்பை விட்டுட்டு என்னோட வா, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உடலோடு நீ உளிர போற. நிச்சயமாக விருட்சங்கள், ராட்சியங்கள், மகிமைகள், சுவைகள், மனங்கள், மறுமணங்கள், கவலைகள், வெளிச்சங்கள், மகத்துவங்களை பார்க்க போகிறாய். என்னோடு பிரவேசிக்க போகிறாய். அதற்காகத்தான் நடக்கிற வாசிக்க தொடர்ச்சியா. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு நேரம் பிடிக்கும் உடம்பு புதுசா வர? லைட் இஸ் நாங்க பாடி பில்டிங் செய்து பெருசா எக்ஸ்ட்ரா செய்ய பேசிக்கா நல்ல ஆரோக்கிய உணவை, ஆரோக்கியமான தண்ணிகளை குடிச்சு உடம்பு பேசிக்கா செய்யுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போது ஸ்டெராய்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட சொல்லி வேண்டாம். செய்யும் பொழுது ஆண்டர் பாதுகாப்பு. இப்போ மகிமையாக உடலை கொடுக்க போகிறேன். இதை விட்டுட்டு போகணும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் என்ன எக்காலம்? என்ன எக்காலம்? வெற்றியின் எக்காலம். எல்லாம் முடிந்தது. முதல் ஆட்டுக்குட்டியா வந்தார், இப்பொழுது வர போற. அப்படி வர போறாரு யூதாவின் சிங்கமாக. நோ ஆட்டுக்குட்டி அப்படியே மன்னிக்கிறேன், பாவம் வாங்கும், அதெல்லாம் இல்லை. அது முடிஞ்சது. இப்பொழுது ஆடுபுலி ஆட்டம். இது ஆடுபுலி ஆட்டம். ராஜ ஜூத சிங்கமாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தனது இறுதி படையணியோடு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லா படையணியும், தோற்கடிக்கப்பட முடியாத படையணியோடு வரப்போகிறார். இங்கே ஒரு அற்புதமாக எண்ணப்பட்டவர்கள் அங்கே யுத்த வீரர்களாக பறந்து விண்ண நோக்கி பறந்து கொண்டிருக்கும். அவரும் மண்ணு நோக்கி வர, நான் விண்ண நோக்கி பறக்க, ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த அனுபவம் ஆச்சரியமாயிருக்கும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக, ஜெயம் கொண்டவனாக, ஜெயம் கொண்டவனாக நான் எழுப்புவேன் அவரூடாக. That's a good news. Amazing. Yes, continue. எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அவர் வார்த்தை நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளி, அவர் வார்த்தைகளோ நிறைவேறியாகும். மரணத்துக்கு சேலஞ்ச். இன்னைக்கு டாக்டர்ஸோட போனா, இட்ஸ் வெரி சேட் நியூஸ். டாக்டர் ஸ்டடி டே அண்ட் நைட், இன்க்ளூடிங் மீ. ஸ்டடி MBBS, MD, MS, that, this and everything. Okay, ஸ்டடி பிரேக். சும்மா பெருமை, தலை பீங்கின பெருமை. லூசிபர் ஐயா மாதிரி பெருமை ஒன்று. கதைக்க மாட்டேன், பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன், வீடு சும்மா இருப்போம். அப்போ ஒருவன் அப்போ மரணம் வந்துட்டான். டாக்டர் சொல்லுவார், I cannot do anything. It's gone. That's it. அவருடைய மெடிசன், அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம், அவருடைய பொசிஷன் ஒன்றுமே ஒர்க் அவுட். ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் அவுட். நத்திங் கேன் டு. ஆனால் என்னுடைய அப்பா சொல்கிறார், I am the resurrection. நானே அந்த உயிர்த்தெழுதல், நானே அந்த ஜீவன். I am the life eternal. மரணத்தை தாண்டி உனக்கு வாழ்வு உண்டு. மரணத்தான் ஜெயம் கொண்டது போல உன்னையும் ஜெயம் கொண்டவனாக மாற்றுவேன். Doctor said it's over. God said not over, not finished. The begin another chapter, another era, another beauty. All the doctors, all the medicals, all the hospital fail. எனக்கு மரணத்தை பார்க்க, ஒரு காலம் மரணத்தை பார்க்கும்போது எனக்கு துக்கம் வர்றதில்லை, எனக்கு ரொம்ப கோபம் வரும். பூமிக்குரிய கோபம் இல்லை, ஆவிக்குரிய கோபம். என்ன கோபம்? இந்த மரணமா எல்லாரையும் பிடிச்சு அளவைக்குது. இந்த மரணத்திலேயே எங்களோட மக்கள் மாட்டிக்கிறாங்க. இந்த மரணத்தை யார் வெற்றி கொள்ளக்கூடும்? எஸ், யூதாவின் சிங்கம் மரணத்தை வென்றது போல என்னையும் உங்களையும் பள்ளு படிப்பையா. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் டோட்டல் ஃபெயிலியர். All world, all medical doctor total failure. ஆண்டவர் சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டது போல நான் பாதாளங்களை பிளந்து, மரணத்தை உடைத்து, கூறுகளை மடுக்கி ஒடுக்கி, சுக்கு நூறாக்கி, எல்லா சக்திகளையும் பலம் கொண்டு எழுந்தது போல உன்னையும் நான் உட்கார வைப்பேன். நானே ஆயம், நானே அந்த ஜெயம், நானே அந்த ரெசரக்ஷன், நானே அந்த மகிமை, நானே அந்த நித்தியம், நானே எல்லாம் மகிமை, எல்லா வல்லமை, ராஜ்யம்.
அவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம், அவருடைய மகிமை என்றென்றைக்கு என்னோடும் உங்களோடும் இருந்து கொண்டிருக்கும். மரணமே உன் கூறிங்க. மரணமே challenge. I really like it. I said, Lord, பாதாள நான் மரணத்தை பார்த்து அழப்போவதில்லை, கவலைப்பட போறேன். எனக்கு ஒரு தேவனுடைய வைராக்கியம் உண்டாகும். What is this death? Whole medical world is a fail. Whole hospitals are fail. All surgeons are fail, including me. I said, no. Other side, the King of Kings, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, மரணத்தை வென்ற தளபதியோடு, அதிபரோடு, வல்லமையான மகத்துவரோடு, ஜீவனை கொடுத்தவரோடு, தூசிகளிலிருந்து உலகத்தை உருவாக்கியவரோடு, மரணத்தை வென்று கொண்டு உலகத்தின் சக்தியை மேற்கொண்டு கொண்டு மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி புதிய உடலோடு நான் பறக்கும்படியாக, ராக்கெட்டுக்குள்ள பறக்கும்படியாக அந்த ஆயத்தத்திலே நான் உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியோடும் தான் ஆண்டவருடைய தயவோடும் பணிவோடும் பயணித்து விடுகின்றேன். மரணத்தின் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மூலமாக, not surgeon, not a hospital. Very good. Doctors are good temporarily, but 70 வருஷம் வாழ்றால ஒரு 80 years புல் வாழ வைப்பாங்க. ஒரு 100 வருஷம் வாழலாம், 110 வருஷம் வாழ. That's all. We cannot go beyond. கிரேவியார்டோட எல்லா விஷயம் முடிஞ்சு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், Yes, நீங்கள் படுகிற பிரயாசம். You receive the power. விருதாவா இராதே. Transformed into the mind. உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. That's the amazing thing. Is it amen? Amen. Is it hallelujah? Amen. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். கல்லறைகள் எங்களை ஒடுக்க முடியாது. Yes, that is the ஜெயம் கொண்டவர். That's a preparation. You and me. அவ்விதமாக நீ விரும்பினால் நீங்க 2 பகுதி, மண்ணுக்குரிய பகுதி, விண்ணுக்குரிய பகுதி. மண்ணுக்குரிய மனுஷனுக்கு நீங்க சாப்பாடு போட்டு கொண்டு இருந்தா நீங்க பூமியோடு அடங்கி போய் சிக்கனை போல. விண்ணுக்குரிய சாப்பாடு போட்டா ஈகிள் மூல பறந்து நீங்கள் மண்டலங்களை தாண்டி 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 ஸ்டார்ஸ் கேலக்ஸி மில்கி அங்க தேவனுடைய சிங்காசனம், அவருடைய சொத்து என்னுடைய சொத்து, அவருடைய அன்பு என்னுடைய அன்பு, அவருடைய மகிமை என்னுடைய மகிமை, அவருடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம். நான் அவருடையவன், அவர் என்னுடையவன். எழுந்திருங்கள், எழுந்து ஐயா வாங்க. Is it great things? எல்லாரும் the great thing? Yes, yes. சாரி, கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு கொஞ்சம் மிஞ்சி எடுத்துட்டாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நான் இருந்த வண்ணமா இருப்பது இல்லை? ஹல்லேலூயா. இனி இந்த மாம்சம் என்ன மண்ணோடு கூட இழுத்து போக நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இருக்கிறார், ஆவியினாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சிறகடித்து உயரே எழும்பி கழுகை போல தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு நான் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இனி அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, அவங்களுடைய இருதயத்தில் இருந்த பாரங்களை உங்களிடத்துல வைத்துட்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம அவர்களுக்காக, அந்த 3 பேர்களுக்காக நம்ம கைகளை உயர்த்தி தேவன் இன்னுமாய் அவர்களை பயன்படுத்த வேண்டும். God should use him in more and more way to expand his kingdom on the earth. Hallelujah. And simultaneously God should fill them with the spirit so that they can speak right word to the right person, to the right situation. Hallelujah. ஆவியினாலே நடத்தப்படுகின்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு செகண்டும் நான் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம அந்த போதகர் அதை முடிச்சு அவர் இது பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து விசேஷ விதமாக நம் மத்தியில் வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் 3 பேர் நம்முடைய உள்ளத்தை தொட்ட அன்பு இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகள். காட் சர்வன்ட்ஸ் ஜான்சன், பிரீத்தி, ஸ்னேகன். இந்த 3 பேருக்காக we need to pray every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப ஜெபத்தில், உங்கள் ஃபேமிலி ப்ரேயர்ஸில்
கண்டிப்பா ஜெபம் So we're பண்ணுங்க. going to pray for every day in our family prayers for these 3 people. ஆமா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உங்க தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் இஃப் காட்ஸ் வில் ஒன்ஸ் மறுபடியும் அவங்கள நாம இனி நெக்ஸ்ட் விசிட் எப்போ வராங்களோ அப்ப இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேசத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு கம்பல்சரி வரும். Until we see them in the next visit, we're going to pray for the family prayers and your personal prayers. We're going to support them. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are here to support you. Amen. Hallelujah. So